ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம்ங்க, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது என்னுடைய சொந்த ஊர்ல நடந்த அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார், ஆனந்த் அப்படி ரெண்டு பேருக்கு தான் நடந்திருக்குது. இதுல நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்புனது கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. கிருஷ்ணகுமாருடைய நண்பர் தாங்க ஆனந்த். இந்த சம்பவம் மேனாக நடந்தது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்துக்கு தான் நடந்திருக்குது. ஆனா அதுல கிருஷ்ணகுமாரும் உடன் இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க. வாங்க இந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல கடலை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அதாவது இந்த அவிச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வண்டியில தள்ளிட்டு போய் அவிச்சு அந்த சோளம் அது இதெல்லாம் அவிச்சு வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடலை வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க தாங்க இவங்க ரெண்டு பேருமே. அதுல நம்மளுடைய ஆனந்த் அப்படிங்கிறவர் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கிருஷ்ணகுமார் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பாலிய சிநேகிதருங்க. ரெண்டு பேரும் சரி எப்பவுமே இணை பிரியாத ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேருக்குமே ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய கிருஷ்ணகுமாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதே மாதிரி ஆனந்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 காலகட்டத்தில் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு பஸ்ஸுங்க, அதாவது எந்த பஸ்ன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பஸ் தாங்க. அந்த பஸ் ஒரு ஜங்ஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்படி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பஸ்ஸுடைய லெஃப்ட் சைடு தாங்க அந்த வண்டி கூடுதலா இடிபட்டு இருக்குது. அப்படி இடிச்சதுல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடுல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தது ஒரு ஆண் நண்பர் தான். ஏன்னா கேரளா பஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, கூடுதல் ஆண்கள் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, பெண்கள் தான் பேக் சைடுல இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தாங்க இதுலயும் இருக்குது. அதுல அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்படி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவங்க கடலை வண்டி இருக்கு இல்லையா, வண்டியில தான் தள்ளிட்டு போய் இந்த வியாபாரம் பார்ப்பாங்க. அப்படி கடலை வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்க இருந்து தள்ளிக்கிட்டு வந்து தான் பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பார்க்கணும். அப்படி தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது தாங்க இந்த சம்பவம் நடக்குது. அப்படி அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா அந்த நபர் வெளியே விழுந்துடுறாரு. அப்படி வெளியே விழுந்து அவர் ரொம்ப மோசமான நிலைமையில அடிபட்டு இருக்குங்க. இவங்க ரெண்டு பேருமே தூக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க நிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து தூக்க தான் செய்யறாங்க. அப்படி தூக்கி வண்டியில ஏற்றி, அதாவது ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பவும் செய்திடுறாங்க. ஆனா இது அப்படி அந்த சம்பவம் முடிஞ்சு போயிருதுங்க. இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்குங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு மதமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க எப்பவுமே எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய பழக்கம் உண்டு. ஆனா இந்த ஆனந்த் அப்படிங்கிற நபருக்கு இந்த பேய் பிசாசு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபருங்க. அதுல அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அவரு அந்த மாதிரி எந்த அமானுஷ்யத்தையும் அவர் சந்திச்சது கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாடா, எந்த நைட்டு வேணாலும் எந்த சுடுகாட்டுக்கு வேணாலும் நான் ஒத்தைக்கு போயிட்டு வருவேன், எனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல ஆனந்த் கிருஷ்ணகுமார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணகுமாரும் என்ன அப்படின்னா பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எல்லாம் ஒருத்தனால போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எங்க ஊர்ல, அதாவது நாகர்கோவில்ல விலிங்கனேஸ்வரி சுடலைமாட சாமி கோவில் ஒண்ணு இருக்குங்க. அதாவது சுடுகாட்டு கோவில் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு, அதாவது அந்த கோவில் இப்ப நல்ல பிரதிஷ்டை பெற்று இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த 2013 காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு தாங்க இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ஏரியா போகணும்னாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு ரயில்வே கிராசிங்லாம் தாண்டி தான் போகணும். ஆனா சிங்கிளாட்டு நைட்டு நேரத்தில் யாரும் அங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயம் உள்ள ஒரு இடம் தாங்க. அந்த மாதிரி அமானுஷங்களை பார்த்து பயந்த மக்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பயந்து செத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயம் உள்ள ஒரு சுடுகாடுங்க. அந்த சுடுகாட்டை நான் இந்த சேனல்லே ஒளிபரப்பு பண்ணி இருக்கிறேன். அதாவது ஆரம்ப கட்ட சூழ்நிலையில வெளியில போய் வீடியோ எடுத்து போடும்போது அந்த சுடுகாடெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது, புலியடி சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த புலியடி சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி இந்த கரண்டில் எரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சுடுகாடுலாம் வந்திருக்குது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அங்கேயும் ஒரு சுடுகாடு இருக்குங்க. அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அங்கே ஒரு சிவசுடலை இருக்கிறாரு, அங்கே ஒரு பத்ரகாளி அம்மன் இருக்கிறாங்க, இப்படி அங்கே ஒரு காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒழுகினேசேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. உடனே அந்த நபர், அதாவது நம்மளுடைய ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, நள்ளிரவு நேரம் கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல நான் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப அந்த இடத்துல இவரு, அதாவது நம்மளுடைய கிருஷ்ணகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க, நீ போனாலும் அங்க எதுவுமே நடக்காது, ஏன்னா அந்த தெய்வங்கள் வந்து உங்களை காப்பாத்திரும், அது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் கிருஷ்ணகுமார் எடுத்து சொல்றாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அங்க வேண்டாம், நான் புலியடி சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த டைம்லயும் அந்த இடத்துலயும் அந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கிருஷ்ணகுமார் எடுத்து சொல்றாரு. ஏன்னா அங்கேயும் அந்த சிவசுடலை மற்றும் பத்ரகாளி அம்மன் இருக்கிறாங்க, அதனால அங்க போனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய கிருஷ்ணகுமாரும் சொல்றாருங்க. சரி, நான் எந்த சுடுகாட்டுக்கு போனா நீ ஒத்துக்கிடுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய கிருஷ்ணகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஊருக்குள்ள ஒரு கல்லறை தோட்டம் இருக்குங்க, அதாவது கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த ஒரு கல்லறை தோட்டம் இருக்குங்க, அதாவது நாகர்கோயிலுக்குள்ளதான் இருக்குது. அது ஒரு பெரிய கல்லறை தோட்டம் சொல்லலாம். கண்ணு கட்டக்கூடிய தூரம் அனைத்துமே இந்த பிரேத காடுன்னு சொல்லாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கல்லறைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க, நானே பார்த்திருக்கிறேன் அந்த இடத்த. இப்படி அந்த சுடுகாட்டுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க சுடுகாடு கிடையாதுங்க, அவ்வளவுமே இடுகாடு தான். அந்த கிறிஸ்டின் மதத்தை பொறுத்தளவுல எல்லாமே புதைக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி புதைக்கக்கூடிய இடம் தாங்க அங்க இருக்குது. அந்த இடுகாட்டுக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணகுமாரும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஆனந்த், சரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நைட்டே நான் போயிட்டு வர்றேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது, வேணும்னா பாரு அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல ஆனந்தும் சொல்றாருங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி இவன் எப்படி போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கிருஷ்ணகுமாரும் அதை சரின்னு சொல்லிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி போறாரு வராருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குங்க. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணகுமார், நீ போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அந்த இடத்துக்குள்ள வரவே மாட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஊர் எல்லையிலே நான் நின்றுவேன், அந்த ஊர் எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன். ஆனா நீ போயிட்டு வந்ததுக்கு ஆதாரமாட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்லறையில இந்த சிலுவை இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி சிலுவைகள் இருக்கும், அதுல ஒண்ணு உடைச்சு எடுத்துட்டு வா, அதாவது கட் பண்ணி எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே சரி நான் அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க செட் பண்ணது மாதிரியே அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க ஒரு கடைசியான அந்த ஊருடைய ஒரு எல்கைங்க, அங்க மட்டும் ஒரு பவரான ஒரு பல்ப் ஒன்று எரிஞ்சுட்டு இருக்குங்க, அதாவது பல்புனா தெரு லைட்டுங்க. அப்படி அந்த தெரு லைட்டு முக்கில வந்து நம்மளுடைய கிருஷ்ணகுமார் நின்றுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேல ஆகுதுங்க, நள்ளிரவு. அந்த நேரத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, அதாவது நம்மளுடைய ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்தை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் போனாதாங்க அந்த கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி போக முடியும். அதை நோக்கி அவரும் நடந்து போயிட்டு இருக்காரு. நேரா உள்ளே போயிடுறாருங்க. ரொம்ப தைரியசாலி போல இருக்குதுங்க, ரொம்ப உள்ள போயிடுறாரு. கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடுகாட்டை வந்து அப்படி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாருங்க. அப்படி ரவுண்ட் அடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு தெரியணும் இல்லையா அவர் அங்க போறாரு வாராருன்னு தெரியறதுக்காக இடையில அந்த டார்ச் லைட்டை கையில வச்சிருக்காருங்க. அந்த டார்ச் லைட்டை அப்படி அங்கோடி இங்கோடி மட்டும் ஆட்டிக்கிட்டே போறாருங்க. அப்ப அந்த வெளிச்சம் வந்து இவருக்கு தெரியுது, சரி இவன் உள்ளதான் போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதும் தெரியுது. நன்றாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க நம்மளுடைய கிருஷ்ணகுமார். ஆனா ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருதுங்க. அந்த இடத்தையெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வர்றாரு. வரும்போது இவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சிலுவை எடுத்துட்டு வரணும். அதுக்காக இவர் அங்க உள்ள சிலுவை எல்லாம் புடுங்கி பார்க்கிறாரு. எல்லாமே கல்லுனால அடிச்சிருக்காங்க. அது போக எல்லாமே வந்து இந்த சிலுவைகளால செய்யப்பட்டிருக்குங்க, அதை உடைக்கவே முடியல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி சுத்தி முத்தி தேடுறாருங்க, ஏதாவது சிலுவை இருக்குதா கீழே இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் தேடும்போது ஒரு புதுசா ஒரு கல்லறை ஒண்ணு இருக்குங்க. அந்த கல்லறையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு சிலுவை இருக்குங்க. சிலுவை அப்படின்னு சொன்னா அந்த புதுசா வந்திருக்க கல்லறைனா ஒரு 4 நாள் தாங்க இருக்கும். அந்த பாடி அங்க அடக்கப்பட்டிருக்குது. அந்த பாடிக்கு மேல வந்து ஒரு மரப்பட்டியல்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன ரீப்பர் பலகையினால அடிக்கப்பட்டு ஒரு சிலுவை இருக்குங்க. அதை புடுங்கி கையில எடுத்துடுறாரு. அதை புடுங்கி கையில எடுத்துக்கிட்டு இவர் வேகமாட்டு எங்க வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கிருஷ்ணகுமாரை பார்த்து தாங்க வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது கிருஷ்ணகுமார் கவனிக்கிறாரு, இவர் கையில வந்து ஒரு சிலுவை இருக்கிறத பாக்குறாரு. இவர் ரொம்ப தைரியசாலி இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பிரமிச்சு போறாரு நம்மளுடைய கிருஷ்ணகுமார். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த சிலுவை இவருக்கு கையில கொடுக்கிறாரு. என்ன பாருடா சிலுவை, இது புதுசா இப்ப அடக்கம் பண்ண ஒரு கல்லறையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு அப்படி கைகால நடுங்கிறது. யாருக்கு அப்படின்னா கிருஷ்ணகுமாருக்கு இதுல நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் நிறைய இருந்திருக்குங்க. அதனால அவருக்கு பயம் வருது. தூர போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நின்று அப்படி தூக்கி வீசுறாருங்க அந்த சிலுவையை. ஆனா அந்த நேரத்துக்குள்ளாடி ஒரு சின்ன சம்பவம் அங்க நடக்குது.
நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எஸ் டேனிங். அந்த எஸ் டேனிங்ல இவங்க ஒரு அத்தத்து டேனிங்ல நிக்கிறாங்க. அது ஊருடைய எல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த எஸ் டேனிங் தாண்டி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு தடிமனான ஒரு ஆளுங்க, கிட்டத்தட்ட அவரை பார்த்தா ஒரு 100 கிலோ வெயிட் இருப்பாரு, அந்த அளவுக்குள்ள ஒரு ஆள் வந்து அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கிறாருங்க. அந்த வெள்ளை வேட்டி அந்த வெள்ளை சட்டைங்க அது மட்டும்தாங்க தெரியுது, வேற எதுவுமே தெரியல. மீதி எல்லாம் கருகருன்னு இருக்குது, முகம் கை கால் எல்லாம் கருகருன்னு இருக்குதுங்க. அதை அப்படி பாக்குறாரு. அப்ப இது யாரு வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உன்னிப்பா பாக்குறாரு. இந்த நபர், அதாவது நம்மளுடைய ஆனந்த் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து இதே திரும்பி பார்க்கல, வாடா போகலாம் சைக்கிள் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாரு. இவங்க சைக்கிள்ல தான் வந்திருக்காங்க, அதனால சைக்கிள் எடுறா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது யாரு வாரா இந்த இடத்துக்குள்ள இருந்து, ஏன்னா அது ஒரு ரோடு தாங்க, இங்க ஒரு மெயின் ரோட்ல போய் சேரக்கூடிய இடம் தான். அப்ப யாரோ நடந்து வர்றாங்களே இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அவ்வளவு கேப்புக்குள்ளாடியும் கரண்ட் இல்லைங்க, அதாவது லைட் இல்ல, நிக்கக்கூடிய ஜங்ஷன்ல மட்டும்தாங்க லைட் இருக்குது, அதுக்கு அங்க லைட் இல்ல. ஆனா இந்த லைட்டுடைய சின்ன வெளிச்சம் அங்க வரைக்கும் அடிக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்துல தான் அந்த ஆள் நடந்து வர்றது நன்றாகவே இவங்களுக்கு தெரியுது. அப்படி வேக வேகமா வந்து பக்கத்துல ஒரு மணல் குடோன் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த குடோன் பக்கத்துல ஒரு 4-5 லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த லாரியுடைய கேப்புக்குள்ளாடி இந்த நபர் சல்லுன்னு உள்ள போயிடுறாருங்க. இதை பார்த்தோன்னு இது என்னடா, இதுல வந்தவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கிருஷ்ணகுமார் இருக்காரு, அவரு தாங்க உன்னிப்பா கவனிக்கிறாரு. டே அங்க எவனோ ஒருத்தன் வந்தாண்டான்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஆனந்த் கிட்ட விஷயத்த சொல்றாரு. ஆனா ஆனந்த் வந்து போடா, நீ எதை கண்டாலும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய, இருட்டா கண்டாலே பயப்படுற, உனக்கு என்னடா தெரியும் ஊன்னு சொல்லிக்கிட்டு அவர் வேற மாதிரி ரோலாக ஆரம்பிச்சிடுறாருங்க. இருந்தாலும் சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ஆனந்த் தாங்க அந்த சைக்கிள் எடுத்து மிதிக்கிறாரு. பின்னால வந்து நம்ம கிருஷ்ணகுமார் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் இவங்க ஊருக்கு போகணுங்க. அதனால இவங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கி இவங்க அந்த சைக்கிள்லயே அப்படியே சவுட்டிட்டே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கெல்லாம் இவங்க வீடு போய் சேர்ந்துடுறாங்க. இவங்க அப்படியே அங்கங்க நின்று பேசி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணகுமார் ஒரு விஷயத்த சொல்லி விடுறாரு நம்மளுடைய ஆனந்த் கிட்ட. இந்த மாதிரி இடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா வெளியில நின்று குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்ன எந்த ஆன்மாவும் இந்த மாதிரி தொடதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன தொடவே செய்யாது, அப்படி ஒரு ஆன்மாவே கிடையாது, அதுக்கப்புறம் எப்படி என்ன தொடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. இவர் மட்டும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவர் அந்த சுடுகாட்டுக்கு உள்ளே போகல, வெளியே நின்று தான் கவனிச்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் இவர் குளிச்சுட்டு தாங்க வீட்டுக்குள்ள போறாரு. கிட்டத்தட்ட மறுநாள் ஆகுதுங்க. அன்னைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரல. மறுநாள் ஆகுது. மறுநாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்த் வந்து கையில வந்து ஒரு பவுன் இருக்குங்க, அந்த சைஸுக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்கிறாரு. அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே இது யாதுடா மோதிரம், எப்படா வாங்கின அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில நம்ம கிருஷ்ணகுமார் கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல, டே இது எனக்கு பழைய மோதிரம்டா, நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வீட்டிலே வச்சிருந்தேன், இப்ப தாண்டா எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஓ அப்படியா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அதை பெருசா எடுத்துக்கலைங்க, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாரு. அன்னைக்கு இவங்க வந்து கடலை வண்டிக்கு போக முடியல, பயங்கரமா மழை பெய்திருக்குது, அதனால கடலை வண்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு குளத்தை நிறுத்தி தாங்க பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அடிக்கடி மழை பெய்துட்டு அப்படின்னா அந்த 2013 காலகட்டத்துல வந்து தண்ணீர் வந்து அப்படியே நிரம்பிடும் அந்த இடத்த. அதுக்கு பிறகு இப்பதான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் பெருசாக்கி இருக்கிறாங்க, தண்ணி உள்ள வராத அளவுக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு அன்னைக்கு கடலை வியாபாரத்துக்கு போக முடியல. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்துக்கு வந்து பயங்கரமான ஜுரம் அடிக்குதுங்க. இந்த ஜுரம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இதை கிருஷ்ணகுமார் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, மழையில நனைஞ்சிட்டேன் இல்லையா, அதனால எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலும் போறாங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாங்க. மறுநாள் ஆகுது, மறுநாளும் அதே மாதிரி காய்ச்சல், மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாட்டு நம்மளுடைய ஆனந்த வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் வீடு இப்படியே தாங்க போயிட்டே இருக்குது. இவரும் சரி அவனுக்கு காய்ச்சல் வேற ஏதாவது வைரஸ் காய்ச்சலா இருக்கும் போல இருக்குது, அதனாலதான் அவனுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய கிருஷ்ணகுமாரும் பெருசா எடுத்துக்கலைங்க. அவர் வந்து வியாபாரத்துக்கு இறங்கிட்டாரு. என்ன அப்படின்னா, மழை நின்றுச்சு, அதனால அவரும் வியாபாரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் அதுக்கு பிறகும் ஓடி போயிருதுங்க. ஆனா இவங்க வீட்டை விட்டு இந்த நபரால், அதாவது நம்மளுடைய ஆனந்தால வெளியே வர முடியல. அந்த மாதிரி அவருடைய கால்கள் வந்து அப்படி நீர் போட்டு பயங்கர கனமா இருக்குங்க. அவருடைய காலை வந்து எடுத்து வைக்கவே முடியாது. அந்த மாதிரி வலி வேதனை இதெல்லாம் வந்து அவருக்கு பயங்கரமா இருந்துட்டு இருக்குது. சரி நம்மளுடைய நண்பன் வரலையே, அவனை போய் எட்டி பார்த்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாயங்கால வேலையில தாங்க இவர் அங்க வீட்டுக்கு போறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது நம்மளுடைய ஆனந்துடைய காலை பார்த்து இவரே அரண்டுறாரு. 2 காலுமே யானைக்கால் நோய் வந்த மாதிரி அப்படி நீர் போட்டு ஊதி போய் இருக்குங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. டே இந்த மாதிரி ஆயிட்டே இருக்குடா, எவ்வளவுதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி எனக்கு நீர் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய ஆனந்தும் சொல்றாருங்க.
சரின்னு இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து நம்மளுடைய கிருஷ்ணகுமாரும் வீட்டுக்கு போயிடுறாருங்க. சரி, ஏதோ அவன் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிடட்டும், ஏதாவது காசு வேணா நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மோதிரத்தை எல்லாம் அடவு வச்சு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் செலவு மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் செலவு தான் வந்துகிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் பெருசா எடுத்துக்கலைங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆயிருதுங்க. ஆனந்துடைய உடம்பு வந்து அப்படியே நீர் போட்டு ஊதிடுதுங்க. அதாவது எல்லா இடமே ஊதி அவரால் எந்திக்கவோ நிற்கவோ நடக்கவோ முடியாது. பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. கடைசி ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய கண்டிஷன் ஆயிருது. அவங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாங்க கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவருடைய உடல் நலம் வந்து தேரவே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறக்கவும் செய்துடுறாருங்க. அதாவது ஆனந்த் வந்து இறந்து போயிடுறாரு. ஆனந்த் இறந்த பிறகு நம்மளுடைய கிருஷ்ணகுமாருக்கு பயங்கரமான வருத்தங்க. என்னடா ஆச்சு, இந்த மாதிரி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த அவர் மறந்துட்டாரு. இந்த சுடுகாட்டுக்கு போனாங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் அவர் மறந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே நடக்கல இல்லையா, அதனால அவர் அதை வந்து யோசிக்கவே இல்லைங்க. ஆனந்த் இறந்து கிட்டத்தட்ட 16வது நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எங்க அப்படின்னா, ஆனந்துடைய வீட்டுல, அதாவது அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்பு திடீர்னு நீர் போட ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அவங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களும் சரி, இது ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது, இதை வந்து உடனே கவனிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த நோட்டம் போகவே இல்லைங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள வந்து ஒரு பெந்தேகோ சபை இருக்குங்க. அந்த சபையில இருக்கக்கூடிய ஃபாதரை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து, அதாவது 16வது நாள் முடிஞ்சிருது, அதுக்கு பிறகுதான் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து அவரு தாங்க அந்த சில பல பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க முறைப்படியான சில பூஜைகளை அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜபங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்துடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புல வந்து ஆனந்த் தாங்க வந்து ஆடுறாரு. பயங்கரமா ஆடுறாரு. பயங்கர ஆட்டம்னு சொன்னா அந்த இடத்தையே 2ஆ பழக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்டம் இருந்திருக்குது அவங்க மனைவியோட உடம்புல. நீ யாருன்னு கேட்கும்போது தன்னுடைய பேர் ஆனந்த்ங்கிறது மாதிரி எடுத்து சொல்லுதுங்க. என்ன ஆச்சு, எதனால நீ இறந்து போன, அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க ஒரு பெரிய விஷயமே வெளியே வருது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய திருட்டு நடந்திருக்குது. அதே வெளியே வருது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, வீடியோட தொடக்கத்துல வந்து ஒரு கேரளா பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு சொன்னேன்னா, இப்போ தாங்க அதுல உள்ள சப்ஜெக்டே இருக்குது. அதுல இருந்து ஒரு நபர், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு மிக்க நபர் வந்து இறந்து போயிட்டார். அதாவது அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தார் இல்லையா, அவருடைய மோதிரம் தாங்க அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை யாருக்கும் தெரியாம நம்மளுடைய ஆனந்த் வந்து அவருடைய கையில இருந்தே உருவிட்டாருங்க. ஆனா அவர் அந்த நேரத்துல சுயநினைவே இல்லாம தாங்க அந்த நபர் இருந்திருக்கிறாரு. அதனால அவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 4-5 நாளுக்கு பிறகுதானே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்டின் மத சுடுகாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது இடுகாட்டுக்கு போனாங்க இல்லையா. அப்படி இடுகாட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோதிரம் வந்து இவருடைய பாக்கெட்லயே தாங்க வச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, போட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரத்துல வந்து ஒரு குருசு சின்னம் இருக்குங்க. அதாவது அவர் குருசை தான் அப்படி அடிச்சு அந்த மோதிரமாட்டு போட்டிருக்கிறாரு. அந்த மோதிரத்துல அந்த குருசு சின்னம் இருக்கு. குருசு அப்படின்னா சிலுவைங்க. இந்த சிலுவை சின்னம் இருக்கிறத வச்சுக்கிட்டு இடத்துல அந்த விரல்ல போட்டிருக்கிறாருங்க. போட்டுக்கிட்டு தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி சுத்திட்டே வந்திருக்கிறாரு. அப்பவே அவருக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆன்மாக்கள் ஒருவேளை வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த சிலுவை மோதிரத்தை காட்டினா அது ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனசுக்குள்ள அந்த பயம் இருந்திருக்குங்க. இவரும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு 4-5 நாள் ஆன ஒரு கல்லறையில இருந்து தானே ஒரு பட்டியல் எடுத்துட்டு வந்தாரு. அதாவது பட்டியல்னா ஒரு சிலுவை இருந்தது இல்லையா, அதை எடுத்தாரு இல்லையா. அந்த கல்லறை யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன அந்த நபருடைய கல்லறை தாங்க. அந்த கல்லறையில இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை வச்சு மிதிச்சு மேல போயிருக்கிறாரு. அதாவது அந்த கோபுரம் மாதிரி மண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாளுக்கு பிறகு, இல்லைன்னா ஒரு 15 நாளுக்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் கல்லறை கட்டுவாங்க. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுக்கு மேல மிதிச்சு போயிருக்கிறாரு. மிதிச்சு போனது மட்டும் இல்லாம அந்த சிலுவை வேற புடுங்கி எடுத்திருக்கிறாரு. அப்படி புடுங்கி எடுத்தனால அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய 55 வயதான அந்த நபருடைய ஆன்மா வந்து வெளியே வந்துருதுங்க. அப்படி வெளியே வந்தது மட்டும் இல்ல, அவருடைய மோதிரம் தாங்க இவரு கையில போட்டிருக்கிறாரு. இவரையே பின்தொடர்ந்து அது வரவ ஆரம்பிச்சிருக்குங்க. வந்தது மட்டும் இல்ல, இவருடைய உடம்புக்குள்ள இருந்து இவரை சாகவே அடிச்சிருக்குது. அந்த மாதிரி இறந்தும் போயிருக்கிறாரு ஆனந்த். ஆனா இப்ப எதுக்காக ஆனந்துடைய ஆன்மா வந்து எதற்காக மனைவியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வி அந்த இடத்துல அந்த ஃபாதர் கேட்கிறாருங்க. அப்படி அந்த ஃபாதர் கேட்கும்போது விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த மோதிரத்தை வந்து இவங்க பேர்ல தான் பேங்க்ல அடகு வச்சிருக்காங்க. அதனால என்னுடைய பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 55 வயதான அந்த நபருடைய ஆன்மா
ஆன்மா வந்து இந்த நபருடைய ஆன்மாவை, யாருடைய ஆன்மாவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆனந்துடைய ஆன்மாவை வந்து பயங்கரமா தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்க. இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனை தாங்க முடியாம தான் நான் என்னுடைய மனைவியை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த ஆன்மாவுக்கு, அதாவது அந்த நபருக்கு அந்த மோதிரத்தை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா என்ன இங்க ஆன்மா உலகத்துல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய ஆனந்துடைய ஆன்மா சொல்லுதுங்க. உடனே அந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த ஃபாதர். ஆமா, அது நடந்தது உண்மைதான், ஆனா அவர் மோதிரத்தை கொண்டு தந்தார், நான் விலைக்கு வாங்கினேன்னு தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எடுத்துட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கறது மாதிரி அவருடைய உடம்புல, அதாவது அவங்க உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை விலைக்கு விட்ட பிறகுதாங்க கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு நபருடைய மோதிரத்தை தான் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த மனைவிக்கு தெரியாதுங்க. சரி, உனக்கு நான் இந்த மோதிரத்தை தந்துடுறேன், இவங்களை விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குது. அந்த மோதிரத்தை என்ன பண்ண சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கல்லறை கட்டுறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த கல்லறை கட்டி முடியறதுக்கு முன்னால அந்த கல்லறைக்கு உள்ளாடி இந்த மோதிரத்தை வச்சிடணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லி இருக்குங்க அந்த ஆன்மா. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆனந்துடைய மூத்த மகங்க, அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு ஆகிருக்குது, அந்த பையனுக்கிட்ட கொடுத்து அந்த ஃபாதரும் கூட போயிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆன்மா எந்த இடத்த கரெக்டா சொல்லிச்சோ அதே இடத்துல கல்லறை வேலை நடந்துட்டு இருந்திருக்குங்க. அங்க யாரும் இல்லாத சமயம் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. அதே மாதிரி இவங்க பட்ட பகல்ல தான் போயிருக்கிறாங்க. அங்க போகும்போது மத்தியான நேரத்துல இந்த கல்லறை கட்டக்கூடியவங்க எல்லாருமே அங்க இல்லைங்க, சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி அதுக்கு உள்ளாடி இந்த மோதிரத்தை உள்ள வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட 1 பவுன் மோதிரம் அப்படியே கல்லறைக்கு உள்ளாடி வச்சிடறாங்க. வச்சு அந்த கல்லறையை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறதாங்க உண்மை. இந்த மாதிரி திருடு போன அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சு அந்த ஆன்மா கிட்டே அந்த ஆன்மா எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு கிருஷ்ணகுமார் அனுப்பி தந்திருந்தாரு. சம்பவத்தை அனுப்பி தந்த கிருஷ்ணகுமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை மறக்காம தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.